ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே? எதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிறாங்க? கண்டிப்பா நம்மள பத்தி தான் இருக்கும். நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டியா? எனக்கு என்னன்னு தெரியும். சேனலை மாத்துங்க. ரவுடி பேபியா? ஓர் திமிரா இருக்கு. ஏங்க பேச்சாலும் வைங்க. தலிராஸ் தலைவர் பாட்டு இப்படிமா? தலைவர் பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு அது வேணாம். ஏங்க ஆனே புடுங்க வேணாங்க. எந்த மியூசிக் சேனல் வேணாம். ஏன்னா ஃபுல்லா நான் சிங்காவே வருது. எனக்கு சிங்கா தான் வருது. இரு மாத்திட்டேன் இரு. பேசல சாப்பிடுவா. யோ எடுத்த உடனே நாட்டு புறத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. பரவாயில்ல. இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? ஏன் இந்த பசுமாடு அப்படி கத்துது? பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு. என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்தை சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே. பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட்.
மானு கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா ஃபீலிங் கண்ணு குட்டிக்கு பசி அதுக்கு பால் கொடுக்கணும் அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம உன் பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? என்னங்க இது? புரியுது. 10 மணிக்கு மேல எல்லா டிவி காரங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சது. எது இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆவரா? இந்த டிவி ப்ரோகிராமே எனக்கு பிடிக்கலங்க, மாத்துங்க. சரிபா, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம்பா, மாத்திடுறேன். சிண்டி வா வா போய் தூங்கலாம் வா. சரி ஐயோ, என் கூடவே தூங்க. ஏங்க ஏங்க இப்ப மாத்துறீங்க? இது பேய் படம் பேபி. இருக்கட்டும். பேய் படம் ராத்திரி பயமா இருக்காது? எனக்கு இருக்காது. ஓ அப்படின்னா சரி. பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி இருக்குது. அமுல் பேபி, உனக்கு நிஜமாவே பயமா இல்லையா? எனக்கா பயமா? கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? லைட்டா. ஏங்க அன்னைக்கு என்னமோ பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா பேய் படம் பார்த்தா மட்டும் இப்படி பயப்படுறீங்க? சொன்ன. ஆனா இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடமே சுடுகாடா இருந்ததுன்னு பாட்டி சொல்லிக்கிறாங்க. சுடுகாடா? அது முன்னாடி தானே? ஆமா, இந்த வீட கட்டுறப்ப தோண்ட தோண்ட எலும்பா வந்துச்சாம். எலும்பு கூட? அதனால ராத்திரி ஆனா எங்க வீட்ல யாரும் காலை கீழே வச்சிருவே மாட்டோம். இப்படி மேல வச்சுக்குவோம். ஏன் ஏன் இப்படி இவ்வளவு பதட்டமா கேக்குறா? பயமா இருக்குதா? எனக்கு என்ன பயம்? பயம் இல்லனா ஓகே, நீ உன் காலை கீழே வச்சுக்கலாம். வச்சுக்கலாமே. சொல்லு, என்னாச்சு? ஐயோ, இங்கேயும் காலு தான் தொங்குது. ஆமா, அதே நீங்க காலை கீழே வைக்க மாட்டேங்கிறீங்க. அது எங்க பயம், என்ன விட்டுரு. உனதான் பயம் இல்ல அப்புறம்னா? இல்ல, எனக்கு பயம் இல்லதான். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சொன்னால் நீ நம்ப மாட்ட, விடு. நம்ப மாட்டேனா? நான் தான் நம்புறேன்னு சொல்றேனே. ஏங்க காலையும் கீழே வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு சொல்றேன்ல, விட்டுறா. அதுக்கு இல்ல, நான் நம்ப மாட்டேன் தான். இருந்தாலும் சொல்லுங்களேன். அது இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். அது அது ஒரு காலத்துல எனக்கு பயமா இருக்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன், என்னாச்சு?
இவங்களோட குடும்பம் ரொம்ப இல்ல அழகான குடும்பம். அத சொன்னா அப்படியே நந்துரும்னு என் பாட்டி சொல்லிடுறாங்க. எனக்கு டிஃபன் நீங்க இத காலை மேல வச்சிருக்கீங்களே. ஆனா நீ கீழே வச்சுக்கிறியே. ஆமா கீழே தான் வச்சிருக்கேன். ம் ஐயோ தரையில ஏதோ ஊறுது. ஆமா இப்ப பயமா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் முதல்ல சொல்லுங்க. அது இங்க கீழே தானே எல்லாரையும் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதனால அதனால சொல்லுங்க. தரையோட தரையா போய் அப்படியே வந்து சரக்குன்னு இழுத்துன்னு போயிடுமா. உண்மையை இழுத்துருமோ? இதுக்கும் நம்மளும் காலை மேல இழுத்துக்கலாம். நம்ம காலை எப்படி கிரைண்டர்ல விட்ட மாதிரி ஆடுது. இதுல நீ வேணா கால் எடுத்து மேல வச்சுக்கலாம். ஏங்க இதெல்லாம் சும்மா புருடாங்க. இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு பேய் வருமா காலை பிடிச்சி இழுத்துருமா. உனக்கு பயமாவே இல்ல. ஏங்க நானே சிரிச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்து பயமா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா ஓகே. ஆனா எனக்கு பயமா இருக்குதுப்பா. எனக்கும் தாங்க பயமா இருக்கு. பாவி, ரொமான்ஸ் பாட்டுக்கு பயந்து இப்படி அநியாயமா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேடா. எப்போ வந்து காலை பிடிச்சி இழுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம் அவள் பேபி ரொம்ப பயன்ட்டான். நாம இந்த சூழ போயிடலாமா? எங்க எங்க போறீங்க? ஏன் இப்படி பதற? நான் தூங்க போறேன். என்னது தூங்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, இங்க உட்காருங்க. எனக்கு தூக்கம் வருதுப்பா. அதுக்கு என்ன தனியா விட்டு போய் தூங்குவீங்களா? ஏற்கனவே பயமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. இப்ப பயத்துல உங்களுக்கு ஏதாவது ஜுரகரம் வந்து அப்புறம் உங்க பாட்டி அம்மாக்கு யார் பதில் சொல்றது? இப்ப பாருங்க, நீங்க தூங்குறதா இருந்தாலும் இங்கேயே தூங்குங்க. இங்கேவா? நீ பேய் படம் பாத்துன்னு இருக்க, எனக்கு பயமா இருக்குதே. பயமா? என்னங்க பயம்? அதான் நான் இருக்கேன்ல. உன் அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லப்பா. டிவில தான் காஞ்சரிங்னா நேர்லயும் உங்க காஞ்சரிங் மாதிரியே பண்றாங்களே. ஏங்க இப்படி சவுண்ட் வைக்கிறீங்க? இல்ல, படத்துல வர பேயோட சவுண்ட் கேட்டா உண்மையான பேய் பயந்து ஓடுறோம்ல, அதுதான். இது என்னங்க புதுசா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம்? இவ்வளவு சவுண்ட் வச்சா நீங்க எப்படிங்க தூங்குவீங்க? சவுண்ட குறைங்க குறைங்க.
இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. முதல்ல சேனலை மாற்றுவோம். இங்கே ரிமோட்டு. இவனுங்க வேற கதவு திறக்கிறதும் மூடுறதுமா இருக்கானுங்க. இவனுங்க பயன்படுத்தியே சாவடிச்சிருவானு போல இருக்கு. ரிமோட்டு வேற அவங்க கையில் இருக்கு. எப்படியாவது அதை எடுக்கணுமே. அவளை துன்புறுத்தாதீங்க, எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. என்ன பேபி, எதுக்கு இப்ப காலெல்லாம் வந்து கும்பின்னு இருக்கா? இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு என் காலை தொட்ட? அது ஒரு கொசு உங்களை கடிச்சிட்டு இருந்துச்சு, அதை நான் அடிச்சேன். ஓ ஆமா, நீ எதுக்கு காலை தூக்கி வச்சுன்னு இருக்க? பயம் வந்துச்சா? சேச்சா அப்படி இல்லைங்க. என் காலில் தான் முதல்ல அந்த கொசு கடிச்சது. அந்த கொசுக்கு பயந்து தான் நான் காலை மேல எடுத்து வச்சிருந்தேன். பேய்க்கெல்லாம் பயந்து இல்லைங்க. ஓஹோ, பல வருஷமா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். ஒரு கொசு கூட என்ன கச்சது இல்ல. முக்கியமா இந்த கற்பாம்பூச்சி உங்க வீட்ல இருந்ததே, அது கூட எங்க வீட்ல இருந்தது இல்ல. என்னவோ சொல்றப்போ செமத்தியா மாட்டிக்கிட்டோம். இனிமே இந்த ரிமோட் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்னைக்கு இந்த பேய் படம் பார்த்தே சாவ வேண்டியதுதான். பேசாம போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாமா, வேற வழியே இல்லை. ஐயோ, தரையில காலை வச்சு தானே போகணும். எப்படி போறது? மறுபடியும் பேயா? என் பாவங்களை மன்னியும், எங்களுக்கு ஆறுதல் அளித்து பேசாம தூங்கிடலாம். சவுண்ட் போட்டு சாவடிக்கிறானுங்களே. என்ன சைலண்ட் ஆயிடுச்சு? தூக்கம் வருதுன்னா உள்ள போய் தூங்காமல் பேபி. நான் மட்டும் தனியாவா? உனக்கு கட்டில பார்த்தா தானே தூக்கம் வரும். நான் எங்கேயே தூங்கிக்கிறேன். ஏங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க பயந்து போயிருக்கீங்க. தனியா படுத்து தூங்க போறேன்னு சொல்றீங்க. வாங்க என் கூட. சரி வா. பேய் பின்னாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சா? எங்க இருங்க. நான் தைரியமா முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. தப்பிச்சேன்டா சாமி.